ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாரும் எப்பொழுதுமே நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடையும் வாழணும்னு சொல்லிட்டு நான் எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17/11/2025 நமக்கு கார்த்திகை மாதம் ஆரம்பமாகுதுங்க. கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது முதல்ல ஐயப்பன் சாமிக்கு மாலையிடுற ஒரு நாள் தாங்க கார்த்திகை முதல் நாள். அதுவும் அதோட திருவண்ணாமலை தீபமும் தான் நமக்கு ஞாபகம் வருங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகாலை 2லிருந்து 3 மணிக்கு பார்த்திங்கன்னா தேவர்கள்லாம் தெய்வங்களுக்கே பூஜை பண்ணுற நேரம் தாங்க இந்த கார்த்திகை மாதம். இதில் எல்லா தெய்வத்துக்கும் பார்த்திங்கன்னா சக்தி நிறைந்த ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்குங்க. கார்த்திகை மாதத்தில் விசேஷமானதுன்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷங்க. கார்த்திகை மாதம் அப்படின்னா திருவண்ணாமலை தீபம் தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா? பஞ்சராத்திர தீபமும் ஞாபகம் வரும். ஸோ விஷ்ணு கார்த்திகை, சிவனாலய கார்த்திகை, இந்த கார்த்திகை மாதம் தான் நமக்கு வர்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் இந்த கார்த்திகை மாதங்க. இருள் சூழ்ந்த மாலை நேரத்தில் நம்ம வீடுகள்லையும் சரி, முடிஞ்சவங்க கோவில்லையும் போய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நமக்கு கொடுக்குங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் நமக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சோமவார திங்கக்கிழமை, அதாவது சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆண்டு நமக்கு 5 திங்கக்கிழமை வருதுங்க. நம்ம விரதம் இருந்தோ இல்லை விரதம் இல்லாமல் கூட நம்ம சிவன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும். நமக்கு இந்த கார்த்திகை முதல் தேதியே நமக்கு சோமவார தேய்பிறை பிரதோஷத்தில் வர்றது இன்னுமுமே கூடுதல் சிறப்புங்க. காலை மாலை முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் காலையிலையும் ஈவினிங்கில் 5:30 மணிக்கும் நம்ம நிலவாசலில் 2 அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 வேளையும் வீட்டு வாசலில் கோலம் போடுறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரக்கூடியதாகவே இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.